வேக வச்ச உருளைக்கிழங்கு மயோனஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். பசங்களுக்கு ஹெல்த்தியான மயோனஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியே மயோனஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதை கொடுத்தோனுக்கிற சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு இருக்கும். இப்போது கொஞ்சோண்டு ஒரு 10 முந்திரி எடுத்து வேக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பால் ஒரு 3/4 கப்பு, ஆயில் 1 கப்பு, கடுகு எண்ணெய் இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடுகு சீடு அதையும் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மையம் அரைஞ்சிரும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச முந்திரி, உப்பு இது 3த்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொலன்னு அரைச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்து இருக்கக்கூடாது, வேகாமல் இருக்கவும் கூடாது. கரெக்டாக நீங்கள் நசுக்குனா உருளைக்கிழங்கு உடையிற ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பீட் பண்ண நல்லா ஒயிட் கலருக்கு வர ஆரம்பிக்கும். க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் தேவையான மஸ்டர்ட் சீடு இல்லைனா மஸ்டர்ட் ஆயில், அது முந்திரி வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெய், இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒன்று சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மயோனஸ் ஸ்டேஜுக்கு வந்துடும். நாளைக்கு KFCயோட மயோனஸ் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 days வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தாங்காது. இப்போ தேவைன்னா நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறப்ப இதில் சேர்த்து கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சுகரும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இதுக்கு பதிலாக பூண்டும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மயோனஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இது போல் நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.